ஒரு தடவை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு வார்த்தை எழுதி போட்டுருந்துச்சு. நிறைய எழுதி போட்டிருந்தார். அவர் ஒரு ஆண்டவர் அறியாதவர் தான். அதில் ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, பணக்காரர்களுடைய பார்வை மங்களாக இருக்கும் அப்படின்னாரு. என்னடா ஆஸ்பத்திரியில் பார்வை மங்களாக இருக்குன்னு போட்டிருந்தா பரவாயில்ல, பணக்காரர்களின் பார்வை மங்களாக இருக்குன்னு போட்டிருக்கிறாரு. எனக்கு அது தெரியலை, புரியலை, ஏன் இவர் இப்படி எழுதி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பணக்காரருடைய பார்வை மங்களாக இருக்கும்னா அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு. எனக்கு உண்மையில் எனக்கு தெரியல, ஏன் பார்வை மங்களாக இருக்குன்னு போட்டிருக்கீங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவங்களுக்கு ஈக்குவலான ஆட்கள் வந்தால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், கண்ணு தெரியும். அவங்கள விட தரம் குறைஞ்ச ஆட்கள், பண வசதி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க பார்வை எப்படி இருக்குமா, மங்களாக இருக்கும். அதுதாங்க இருமாப்பான சிந்தை, ஹை மைண்டட். அப்படி அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பெருமையான ஒரு சிந்தை. யோசித்து பாருங்க, சாத்தான் எவ்விதமாக சிந்தைகளை தாக்குகிறான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இருமாப்பான சிந்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே ஒரு சிந்தையை குறித்து வாசிக்கிறோம். புறஜாதிகள் எப்படி நடக்காங்களா, தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் என்ன செய்யாதீங்க, நடவாதிருங்கள். வீணான சிந்தை, நம்ம ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு பெருமையா இருக்கும். நம்ம மூக்கு என்ன அழகா இருக்கு, நம்ம கண் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு தங்களுடைய அழகை குறித்ததான ஒரு பெருமை, ஒரு கர்வம், அதுதான் இங்கே நான் வாசிக்கிறோம். வீணான சிந்தை.